மத்தேயு அதிகாரம் 10. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வசனம் 2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேலுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பார்த்தலோமியு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்போவின் குமாரன் யாக்கோபு, தயு என்னும் மறு நாமமுள்ள லேபோ. வசனம் 4. கானானியன் சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத் என்பவர்களே. வசனம் 5. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர்கள் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும். வசனம் 6. கானான் மற்றும் போன ஆடுகளை இஸ்ரவேலின் வீட்டாரிடத்திற்கு போங்கள். வசனம் 7. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வசனம் 8. வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வசனம் 9. உங்கள் கச்சைகளில் பொன்னாவது வெள்ளியாவது செம்பையாவது. வசனம் 10. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பத்திரனாயிருக்கிறான். வசனம் 11. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதில் பத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவனிடத்தில் தங்கியிருங்கள். வசனம் 12. ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். வசனம் 13. அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேலே வரக்கடவது. அபத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. வசனம் 14. எவனாகிலும் உங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தைகளை கேளாமற்று போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் பிடித்த தூசிகளை உதறி போடுங்கள். வசனம் 15. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிட்டதாவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 16. ஆடுகளே ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வின உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். வசனம் 17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்கள் ஆலோசனைகளை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களிலே உங்களை வாரி நிலை அடிப்பார்கள். வசனம் 18. அவர்களுக்கு புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். வசனம் 19. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். வசனம் 20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். வசனம் 21. சகோதரன் தன் சகோதரிகளையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். வசனம் 22. இந்நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு வரிந்தும் நிலைத்து இருப்பவனே இரட்சிக்கப்படுவான். வசனம் 23. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றித் திரிவீரென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 24. சீஷன் தன்
போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. வசனம் 25. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானாகிய பைசெபுல் என்று சொன்னவர்களானால் அவன் வீட்டாரை அப்படியே சொல்வது அதிக நிச்சயமல்லவா? வசனம் 26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 27. நான் உங்களுக்கு அருளிய சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரவேசித்தம் பண்ணுங்கள். 28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்கள் ஆயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். வசனம் 29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமல்லாமல் அவைகளை ஒன்றாகிலும் தரையிலே விழுகாது. வசனம் 30. உங்கள் தலையிலுள்ள மயிரிலும் எண்ணப்பட்டிருக்கிறது. வசனம் 31. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். 32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். வசனம் 33. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவன் நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். வசனம் 34. பூமியில் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். வசனம் 35. அப்படினில் மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. வசனம் 37. தகப்பனாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மனைவியாவது மகளாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வசனம் 38. என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வசனம் 39. என் ஜீவனை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். வசனம் 40. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். வசனம் 41. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். 42. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் அந்த சிறியோரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற்று போகான் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.